வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் கைஸ், நான் தான் உங்க ஆஷி. அண்ட் எங்கடா இருக்க, எங்கடா நின்று என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம வந்து எப்ப பார்த்தாலும் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டா தாங்க தின்னுகிட்டே இருக்கும். அதெல்லாம் யோசிச்சுட்டு இந்த கூகுள் சும்மா சர்ச் பண்ணேன், எதிரா நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ஜூஸ் சொன்னாங்க. ஆப்பிள், பீட்ரூட், கேரட், ABC இது மூணுத்தையும் கலந்து ஒரு ஜூஸா குடுறா, எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. விட்டமின் A, C, B, E, F, G இந்த மாதிரி நிறைய ஏதோ சொல்றாங்க. சரி அது எப்படிதானா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளே ஜூஸ் போட்டு பாப்போம்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணேன். நிறைய விஷயம் நான் உங்ககிட்ட தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த விஷயத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா தான். So let's go guys. ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்களோ முதல்ல இந்த பிளேட்டு, மிக்ஸி இதெல்லாம் நல்லா கழுவிக்கோங்க. ஸோ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்பிள், ஒரு பீட்ரூட், ஒரு கேரட் எடுத்துப்போம். ஸோ எல்லாத்தையும் கழுவிடுங்க, மறுபடியும் சொல்றேன். கழுவி எடுத்து வச்சு கேரட் எடுத்துட்டு நல்லா ஃபர்ஸ்ட் வந்து சீவிக்கோங்க. எல்லா நேரமும் எதையாவது தின்னுக்கிட்டே இருக்கோமே, அதனால ஏதாவது கொஞ்சம் ஹெல்த்தியா தின்னும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா. ஆனா இதெல்லாம் தின்றனால நீ 100 வருஷம் வாழ போறியாடா அப்படின்லாம் கேட்காதீங்க. 100 வருஷம்லாம் வாழ வேணாம். ஆனா எல்லா நேரமும் கெட்டது தின்றதுக்கு எப்பயாச்சும் இந்த மாதிரி ஒரு கேரட், ஆப்பிள், ஏதோ பீட்ரூட்ன்றானுங்க, ABCன்னு வேற அழகா ரைமிங்கா சொல்றானுங்க. அதனால எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தான் ஒரு ஐடியா. நல்லா இருக்குமா நல்லா இருக்காதெல்லாம் எனக்கு சத்தியமா தெரியாது. நானே முதல் டைம் பண்றேன். அண்ட் இந்த மாதிரி நான் வந்து ஒரு வருஷம் யூகேல இருந்தேங்க. அப்போ வந்து இந்த பார் டெண்டிங் பண்ணிட்டு இருந்தேன். அங்கங்க போய் பண்ணிட்டு பெருசாலாம் ஒன்றும் பண்ணி கிளிக்கல. பட் 2-3 பார்ல போய் வேலை செஞ்சுட்டு இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அவனுக்கு அப்படியே அழகா அந்த காக்டெயில் அது இதெல்லாம் பண்ணுவானுங்க. எல்லாம் பண்ணும்போது அப்படியே செமையா இருக்கும் பாக்குற. காக்டெயில், ஜூஸ், மாக்டெயில் அப்படியே மிக்சியில போட்டு அரைப்பானுங்க, கையிலேயே அரைப்பானுங்க. ஐயோ பார்க்கவே நல்லா இருக்கேடா, நம்மளும் ட்ரை பண்ணி பார்த்தா இல்லை கீழே விழுவும். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஹெல்த்தியா ஒரு ஆல்டர்னேட்டா சும்மா இருக்கிற டைம்ல ஏதாவது ஒன்று பண்ணா அதுவும் நல்லா தானே இருக்கும். நான் அதை அப்படியே உங்ககிட்டயும் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த நான் பீட்ரூட்டை கரெக்டாக வெட்டுறேன் இல்லையா கூட தெரியல, ஒரு ஃபன்னாக தான் போயிட்டு இருக்குது. முதல்ல இது கீரணுமா கீரக்கூடாதா? கீரணும் தான் நினைக்கிறேன். சரி பார்ப்போம். ஏமா பீட்ரூட்டை பீல் பண்ணணும்ல ஃபர்ஸ்ட். பீட்ரூட்டு வெட்டும் போது முதல்ல அதை வந்து பீல் பண்ணணும்ல, அந்த தோலை வெட்டணும்ல. ஓகே ஓகே ஓகே. ஆனா அது என்ன பீலர் எங்க இருக்கு? பீலர் இல்லையே. அந்த தொங்கையிட்டு இருந்தது அத்தை எடுத்து கீழே போட்டாரு. பச்சை கலர்ல ஒண்ணு இருக்கும் பீலர். அப்படியே கத்தியிலே வெட்ட முடியாதா? சுத்தி கத்தி வெட்டலாம், அதுவும் திறமை தான். வெட்டலாம். சரி வெட்டி பாக்குறேன். பாத்து. சரி ஓகே ஓகே. எவ்வளவு வெள்ளந்தியா இருக்கா பாருங்க மக்களே. எனக்கு ஒரு பீட்ரூட்டை கூட வெட்ட தெரியலடா. நீ ஸ்கூலுக்கே போனது இல்லையாடா? நான் வெளியில இருக்கும் போது கூட இந்த வெஜிடேரியனே சமைக்க மாட்டேன், நான்வெஜ்ஜா தான் சமைச்சிட்டு இருப்பேன். ஏன்னு பாத்தீங்கன்னா அதாங்க ஈஸி. கறியை வாங்கினோமா, வெட்டினோமா, அவிச்சோமா, குழம்பா மசாலாவை போட்டோமா, அது அப்படியே நார்மலா அப்படி குழம்பாயிரும். இந்த மாதிரி இது வெட்டணுமா வெட்டக்கூடாதா, அவிக்கணுமா அவிக்க கூடாதா எதுவுமே தெரியல. அப்படியே போட்டு ஜூஸ் ஆக போறேன். பாப்போம் என்ன ஆகுது. இருந்தா பூமிக்கு, இல்லைன்னா சாமிக்கு. என்னடா பாருங்க மக்களே, ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இது எப்படிங்க வெட்டுறது? இப்பயே அழகா பீலரை வச்சு வெட்டி இருக்கலாம். பெரிய பருப்பு நினப்பு கத்தியிலேயே பண்ணிடலாம். அப்படி எங்க கத்தியில பண்ண முடியுது? எங்க அம்மா எவ்வளவு சொல்லிச்சு. கத்தி வெட்டலாம், அதுவும் திறமை தான். அது எங்க இருக்கு? நல்ல சமையல் தெரிஞ்சவங்களே அதை பார்த்து எனக்கு கழுவி ஊத்தாதீங்க. பீட்ரூட்டை கீரி பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி தளபதி சொல்லுவார்ல, ஃபுல்லா கீறிக்கிட்டே இருக்கேன். ஆனா இது எப்படி வரும் தான் தெரியல. இது என்னடா பீட்ரூட்டுக்கு அந்த சோதனை? ஐயோ ஐயோ. சரி ஓகே, கலீஜா இருக்கேன்னு பார்க்காதீங்க, நான் க்ளீன் பண்ணிடுவேன் கடைசியில். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஜூஸ் எல்லாம் போடுறேன். எப்படி வெட்டினா என்ன நல்லா என்ன ரெட் கலர்ல இருக்கு பாருங்களேன். ரெட்டிஸா இருக்கு. ரத்தம், அதான் ரத்தம் ஊறுவாங்களே, பீட்ரூட் சாப்பிட்டா ரத்தம் ஊறுமா? அது இந்த கலரை பார்த்து எவனா சும்மா சொன்னானா இல்லை உண்மையாவே ரத்தம் ஊறுமான்னு சத்தியமா தெரியல. ஆப்பிளையும் கழுவியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆப்பிள். இதெல்லாம் எதுக்கு உனக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? எதையாவது யூடியூப்ல பார்க்க வேண்டியது, இல்லை ஏதாவது ரீல்ஸ்ல வரும், இதை சாப்பிடுங்க அவ்வளோ நல்லது, இதை கலக்கி பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படிங்களா? ரைட்டா நானே வரல வெட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். பீட்ரூட் கலர்ல ரத்தமா இல்லை பீட்ரூட் கலரானு கூட தெரியல. குடிச்சு பார்த்துட்டு அவனை நல்லா மட்டும் இல்லைன்னு வைங்களேன், அப்புறம் உடனே சொல்லுவானுங்க நல்லாலாம் இருக்கான்னு பார்க்காதீங்கடா, நல்லதுடா இது அப்படின்னு வானுங்க. அதெல்லாம் மேட்ராங்க. ஐயோ எந்த பாட்டையும் பாடவும் முடியாது. அதனால என் ஓன் லிரிக்ஸ்ல ஏதாவது பாடிட்டு இருக்கேன். DJ சித்து ப்ரோ சொல்ற மாதிரி ஏதா பாடினாலும் இப்ப காப்பி அடிக்கிறானுங்க, காப்பி ரைட் அடிக்கிறானுங்க. அப்படியே நாங்க காப்பி அடிச்சேன்னாங்க கோடி கோடியா வாங்க சம்பாதிக்கிறோம். ஏதோ ஒரு சின்னதா லைட்டா ஒரு பாட்டு பாடிட்டா உடனே வந்து காப்பி ரைட் அடிக்கிறது என்ன பழக்கம் இதெல்லாம்? இப்பெல்லாம் யூடியூபர்ஸ் பொழப்பே நடத்த முடியாது போலயே. சும்மா பாட்டும் பாடக்கூடாதுன்றானுங்க, லிரிக்ஸை பேசக்கூடாதுன்றானுங்க. எவ்வா சாமி, அப்ப என்னதாங்க பண்றது? சும்மா இப்ப நான் வந்து காய்கறி வெட்டிட்டு இருக்கேன், எனக்கு வந்து மனசுல ஒரு பாட்டு தோடுது. ஆனா அதை பாட்டினாலும் கூட வீடியோ எடுத்துட்டு இருக்கோமே, இது ஒருவேளை நான் அப்லோட் பண்ணிட்டேன்னா அடிச்சிருவீங்களே. என்ன மாதிரி சின்ன கிரியேட்டர்ஸ்ல ஏதோ ஒரு வீடியோ தான் பெருசா போகும். அந்த வீடியோல பாதி காசு கேட்டேன்னா நான் எங்க போறது? பிக்சர் தான் எடுக்கணும். அநியாயம் பண்றாங்க. அப்படிங்களா ஃப்ரெண்ட்? முடிஞ்சிச்சா? மெயினான மேட்டர்லாம் வந்துச்சு. ஜூஸ் போட வேண்டியதுதான் பாக்கியா.
ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மிக்ஸி இருக்குல்ல, இந்த மிக்ஸியை வந்து ஃபஸ்ட்டு கழுவிக்கணும். கழுவுனதுக்கப்புறம் அரைக்கணும். கழுவியாச்சு, ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த பழம்லாம் இருக்குல்ல, வெட்டி வச்ச இந்த பழம் எல்லாமே இருக்கிறது தெரிகிறதா, இதை வந்து அழகாக உள்ளே போட்டு விட்டு நம்ம ஜூஸ் ஆக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். அளவுலாம் ஒன்றுமே தெரியல, ஏதோ இஷ்டத்துக்கு போட்டுட்ருக்கேன். பாருங்க மிக்ஸியே நிறைஞ்சிருச்சு. இது அரையுமா அரையாதான்னு கூட எனக்கு தெரியாது. அப்போ இந்த பூமிக்கு இல்லைன்னா சாமிக்கு தான் சொல்லிட்டேனே. கொஞ்சோன்னு மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்கேன். சரியாக ஃபில்டர் பண்ண கூட தெரியல, ஆனால் கேவலமாக ஒரு பச்சை வாசனை வருது, ஏன்னே தெரியலைங்க. சரி குடிச்சு பார்ப்போம், ஓகேவா? ஸோ 3, 2, 1 சியர்ஸ். சியர்ஸ். சத்தியமாக பச்சை எல்லாத்தையும் அரைச்சா குடிச்சா எப்படி இருக்கும், அப்படி தான் இருக்குது. ஒருவேளை லைம் கீம் ஆட் பண்ணுமா, இஞ்சிலாம் போடுவானுங்க சில வீடியோவில், தெரியல. சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் பண்ணேன். ட்ரையல் அண்ட் எரர் தானே, எப்படி இருக்குன்னு தெரியல. வித்தியாசமாக இருக்குது பாருங்க, ரத்த கலர்லியில் இருக்குது. பரவாயில்ல, அந்த பீட்ரூட்டோட ஒரு இனிப்பு தன்மை மட்டும் கொஞ்சம் காப்பாற்றுது. அப்படியே அந்த கேரட்டோட இனிப்பு தன்மை கூட கொஞ்சம் வேணா நீங்கள் சக்கரை கூட போட்டுக்கலாம். சில பேர் லைமு இஞ்சிலாம் சேர்த்து போட்டால் அது ஒரு விதமான ஒரு கிக்கு கொடுக்கும் போல. இதை எடுத்து ஏதோ பண்ணுவானுங்களா, என்ன பண்ணுவானுன்னு தெரியல. ஏதோ ப்ரோட்டீன் பாரா ஏதோ சொன்னானே, ஹெல்த் பாரா. ஒரு வழியாக எடுத்தாச்சு, குடிக்க போகிறோம். தக்கெல்லாம் நல்லா ஃபில்டர் ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் முன்ன அளவுக்கு இப்போ பரவாயில்ல. இந்த மாதிரி மொத்தமாக இந்த கிளாஸில் ஃபுல்லாக ஊற்றி குடிக்கும் போது நல்லா தான் இருக்குது. Cheers guys. To healthy lifestyle அப்படின்னு சொல்லிக்கலாம். எப்பயாவது இந்த மாதிரி குடிக்கிறது, நான் டெய்லி ஏதாவது கறி மீனை போய் தின்றது, வெளியில் போய் KFC மெக்டானல்ட்ஸ்னு போய் திண்டா சின்ன பசங்களுக்கு தான் ஹார்ட் அட்டாக்னு சொல்லி ரொம்ப பயமுத்துறாங்க. அதனால இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி பார்த்து நல்லா இருக்க மாட்டேங்குதுயா அப்படின்லாம் தோணும். ஆனால் பரவாயில்லைங்க, நல்லா டீசெண்டாக தான் இருக்கு, குடிக்கலாம், தப்பில்லை. இதான் மக்களே இந்த வீடியோ. இந்த மாதிரி நிறையா ஜூஸ் மாக்டெயில்ஸ்லாம் அப்பப்போ எதாவது பண்ணுறது, அதையும் சேர்த்து நான் அப்பப்போ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மக்களே. தேங்க்யூ.